பிரைஸ் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் மிகவும் நல்லவர். ஒரு பெரிய பெரிய அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் கூட நீங்க ரொம்ப ஈஸியா எல்லாருக்கும் நீங்க கொடுத்து ஏமாந்து போன, துரோகங்கள் சந்தித்த, வலிகளை சந்தித்த ஒரு விஷயத்தை ஆண்டவர் இன்னைக்கு உங்களை கேட்க போறாரு. அதாவது நீங்க ஜனங்க கேட்கறதுக்கு முன்பாக நீங்க கொடுத்திருக்கிறீங்க. ஒரு சில நேரங்களில் அவங்க உங்களை மாயாஜலமாக உங்களை ஏமாத்தி வஞ்சகமாக கூட அந்த விஷயத்தை அவங்க வாங்கியிருக்கிறாங்க. இல்ல அவங்க உங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக சில விஷயங்கள் நாடகமாடி உங்களிடத்துல இருந்து அந்த காரியத்தை வாங்கியிருக்கிறாங்க. இதுக்கு அதே காரியத்தை கர்த்தர் உங்கள்ட்ட கேட்கிறாரு, நீங்க கொடுப்பீங்களா? நீங்க அவங்கள்ட்ட கொடுத்து மிகப்பெரிய சோதனைக்குள்ளா இருக்கிறீங்க. ஆனா இப்ப நீங்க ஆண்டவருக்கு கொடுத்தீங்கன்னா அந்த சோதனையில இருந்து வெளியே வருவீங்க, அந்த துரோகத்துல இருந்து வெளியே வருவீங்க, அந்த ஏமாத்தத்துல இருந்து வெளியே வருவீங்க, அந்த வலியில இருந்து வெளியே வருவீங்க. கொடுப்பீங்களா? என்னன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன கொடுத்துருப்பீங்க? எல்லாருக்கும் யோசிச்சு பாருங்க. பணமா, நகையா, தங்கமா, என்ன? நான் சொல்லிட்டா நீங்க ஆண்டவர் உங்கள்ட்ட அது ரொம்ப விரும்பி கேட்கிறாரு. கொடுப்பீங்களா? நான் அந்த வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க இப்ப பொருத்தனை பண்ணிடுங்க. எங்க பாஸ்டர் கேட்கிற அந்த விஷயத்த, எங்க ஐயா கேட்கிற அந்த விஷயத்த நாங்க கொடுத்துடுறோம், அது என்னவா இருந்தாலும் நாங்க கொடுக்குறோம் இப்பன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கமிட் பண்ணுங்களேன். நீங்க கமிட் பண்ண பிறகு ஆண்டவர் கேட்கிற அந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? பொருத்தனை பண்றீங்களா? ஆனா ஒண்ணு, நீங்க கொடுத்தீங்கன்னா நிச்சயமா ரொம்ப நல்லா வாழ்வீங்க. எல்லா விஷயத்துல நீங்க மேல வந்துடுவீங்க. சரியா? பார்க்கலாமா? சரி. நீதிமொழிகள் 23:26 வசனம் சொல்லுது, என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தான், உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? அந்த அழகான இருதயத்தை, அந்த உண்மையுள்ள இருதயத்தை எத்தனை பேருக்கு நீங்க கொடுத்து ஏமாந்துருக்கிறீங்க தானே? எவ்வளவு பேர் உங்களை கஷ்டப்படுத்திருக்கிறாங்க தானே? எவ்வளவு பேர் நீங்க நம்பி எவ்வளவு விஷயத்த நீங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு அன்பா நீங்க அந்த காரியத்தெல்லாம் நீங்க அவங்களை பாதுகாத்திருப்பீங்க, அரவணைச்சிருப்பீங்க, இவ்வளவு காரியங்களை நீங்க செஞ்சிருப்பீங்க தானே? ஆனா அதுக்கெல்லாம் ஒரு தூசி அளவு கூட அவங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்காம துரோகத்தை மாற்றம் தானே கொடுத்தாங்க. எல்லா மனிதர்களையும் அப்படித்தான். என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, ஆனா இன்னைக்கு உன் தேவனாகிய கர்த்தருக்கு அந்த இருதயத்தை கொடுத்துட்டீங்கன்னா, ரொம்ப வலியா இருக்கிற அந்த இருதயத்துக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல், நன்மை, சுகம் கொடுத்து ஒரு பெரிய அதிசயங்களை அவர் காண செய்வார். ஆமென். அடுத்தது, பொல்லாத மனிதர்களுக்கு உங்க இருதயத்தை கொடுத்துட்டு அவங்க உடையெல்லாம் போய் நீங்க சிக்கி தவச்சு அநேக அபமானங்கள், ஏமாற்றங்கள், இருந்ததெல்லாம் தொலைச்சு இன்னைக்கு நிற்கதியான நினைக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவருக்கு இருதயத்தை கொடுத்துட்டு உங்க கண்ணு அவர் வழியா போவோன்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, இனிமேல என் வழி எந்த இல்ல ஆண்டவரே, உங்களுக்கு தான், நீங்க தான் எனக்கு எல்லாமே, என் இருதயத்தை உங்களுக்கு கொடுத்துறேன் சொல்லிடுங்க ஆண்டவர்கிட்ட. ரொம்ப உடஞ்சி போன இருதயம் எதுவுமே இல்லை ஆண்டவரே, ரொம்ப நொறுகுண்ட இதயம், ரொம்ப வலியில இருக்குது அந்த இதயம், அது உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். இனிமேல் என் கண்ணு உங்களை மாற்றம் பார்க்கும், யாரையும் பார்க்காதுன்னு சொல்லிடுங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளை கர்த்தர் இந்த வாழ்க்கையில செய்வார். நீங்க எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கர்த்தர் செய்வார். சரிங்களா? நம்ம ஜெபிக்கலாமா? எத்தனை பேர் கொடுக்க ரெடியா இருக்கிறீங்க? கொடுத்துருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குது உங்க இருதயம், கொடுத்துருங்க. நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்க குடும்பம் நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், எல்லாமே சரியா போகும். என் அன்பு பிள்ளையே, அன்பு மகளே, கொடுத்துருங்க. ஆண்டவர் பெரிய அதிசயங்களை செய்வார். சரிங்களா? அவர் உங்களுக்காக எல்லாத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். பாலா போன இருதயத்தை கேட்கிறாரு, அதுனா காசா பண்ணமா? கொடுத்துருங்க ஆண்டவர்கிட்ட, எல்லாம் சரி செய்வார். ஆமென். இந்த புதிய நாள் இருதயத்தை கொடுத்து அவர் வழியில நீங்க போங்க. பெரிய பெரிய அதிசயங்கள், பெரிய பெரிய நன்மைகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு செய்வாராக. ஆமென். நம்ம ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, என் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமாக இயேசுவே, அருமையான வார்த்தை கொடுத்ததுக்காக நன்றி. எங்கள் இருதயத்தை உங்களுக்கு கொடுத்துடுறோம். இனிமேல் எங்க கண்கள் உங்க வழியில மாற்றி இருக்க சுவாமி. மூடி மறைச்சு வெளிப்படுங்க. அன்பின் வார்த்தைக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவல்லமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. ஆமென். என் அன்பு பிள்ளை
பிள்ளைகளை அப்பா கிட்ட கொடுத்துருங்க இருதயத்தை. அப்பா ரொம்ப பத்திரமா பாத்துக்குவாரு, ரொம்ப சூப்பரா உங்களை வாழ வைக்குவாரு, ரொம்ப அழகா உங்களை நடத்துவாரு. அந்த இருதயத்துக்கு ஒரே ஒரு சின்ன வழி இல்லாம ஆண்டவர் பாத்துக்குவாரு. சரிங்களா? இனிமேல் அவர் வழியில நடந்துடுங்க. ஏன்னா அவர் வழியில தான் ஏமாற்றம் இருக்காது, அவர் வழியில தான் துரோகம் இருக்காது, அவர் வழியில தான் உங்களுக்கு நன்மை, அவர் வழியில தான் உங்களுக்கு ஆறுதல், அவர் வழியில தான் உங்களுக்கு சந்தோஷம். எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் சொல்லிட்டான், இந்த உலகத்துல ஒரு நாம இல்லாம போயிடும் இல்லையா, அப்போ பரலோகத்துல நம்மளுக்கு ஒரு வழியை கர்த்தர் உண்டாக்கி கொடுப்பார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரை தேவன் உங்களோட கூட இருப்பார்.